பழமையான தனுர்புரத்தின் ராஜா வீரசிங்கன் தைரியமும் நீதி உணர்வும் கொண்ட ஆட்சியாளர். அவருக்கு 3 ராணிகள் இருந்தனர். சாருவந்தி அற்புத அழகி, நித்யநாட்டியத்தின் தேவி போல. சந்திரவதி அறிவும் துணிவும் கூடிய விவேகசாலி. சசிபிரபா கருணை, தாய்மனம் மற்றும் மிகுந்த சாந்தம் கொண்ட பரிசுத்த உள்ளம். மூவரும் ராஜாவை பேரன்புடன் நேசித்தாலும் மனத்தில் ஒரு நிசப்தமான கேள்வி எப்போதும் மிதந்து கொண்டிருந்தது. ராஜாவின் இதயத்தில் மிகச் சிறந்த இடத்தை பிடித்திருப்பது யார்? சாருவந்திக்கு நம்பிக்கை இருந்தது. அழகைவிட பெரிய சக்தி எதுவும் இல்லை. ஒவ்வொரு மாலையும் அரண்மனை இசைக்கூடத்தில் ராஜாவுக்காக அவள் நடனமாடுவாள். பச்சை மணிக்கல் போல ஜொலிக்கும் உடை, மயக்கும் தாளம், காற்றில் அசையும் வெண்மையான தோள்கள் ஏற்றுமந்த் ராஜாவின் பார்வையை கவர்ந்துவிடும். அவள் மனதில் ஒரே எண்ணம், என்னைவிட அழகா யார் இருக்க முடியும்? சந்திரவதியின் பலம் அழகு அல்ல, அவளின் அறிவும் தர்க்கமும். ஒரு ஆண்டு மாநிலத்தில் கடும் வறட்சியால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. நதிகள் உலர்ந்தன, கிராமங்கள் தண்ணீருக்காக தவித்தன. அப்போது முன்வந்தது சந்திரவதி. அவள் புதிய அன்ன விநியோக முறையை உருவாக்கினாள். பல இடங்களில் புதிய கிணறுகளை தோண்ட உத்தரவு கொடுத்தாள். புதிய பயிர்களை விதைக்க விவசாயிகளை ஊக்குவித்தாள். மக்கள் பேசத் தொடங்கினர். ராஜாவின் உண்மையான உதவி சந்திரவதியே. சந்திரவதியின் மனதில் நம்பிக்கை. அறிவைப் போல் பெரிய சக்தி வேறு எதுவும் இல்ல. சசிபிரபாவின் தன்னலமற்ற அன்பு. பலர் சசிபிரபாவை பார்த்து எண்ணுவர், இவ்வளவு அமைதியான ராணி ராஜாவின் இதயத்தை வெல்ல முடியுமா? ஆனால் அவளின் சக்தி கருணை. ஒரு இரவு புறவலில்லாத சிறுவனை அவள் தெருவோரத்தில் கண்டு குளிரால் நடுங்கிக் கொண்டிருந்த அவனை தழுவிக்கொண்டு அரண்மனைக்கு கொண்டு வந்தாள். உணவு, மருந்து, போர்வை அனைத்தையும் கொடுத்து அவன் தூங்கும் வரை அவனை தாலாட்டினாள். சசிபிரபா ஒருபோதும் ராஜாவிடம் சொல்லவில்லை, நான் மிகச் சிறந்த ராணி, என்னை அதிகம் நேசிக்க வேண்டும். அவள் கொடுத்தது ஒன்றே, தன்னலம் இல்லாத அன்பு. ராணிகளின் உள்ளக்கழுத்தலை ராஜா உணர்ந்தார். ஒரு நாள் அவர் ஒரு சோதனை அறிவித்தார். என் உயிரை காப்பாற்ற அதிகபட்ச தியாகம் செய்ய வேண்டிய சூழல் வந்தால் யார் தயாராக இருப்பார்? மன்னா, நான் உங்களை ஆறுதல் கூறுவேன். ஆனால் எனது உயிரை ஆபத்துக்கு உட்படுத்த முடியாது. என் அறிவால் உங்களை காப்பாற்ற முடியும். நான் உயிரிழந்தால் ஈராச்சியத்தை யார் காப்பாற்றுவார்கள்? சசிபிரபா அமைதியாக முன்னே வந்து சொன்னாள், மன்னா, என் வாழ்வின் அர்த்தம் நீங்களே. உங்களை காப்பாற்ற என் உயிரையே தியாகம் செய்ய வேண்டியிருந்தாலும் நான் தயார். இது உங்கள் அன்பிற்காக அல்ல, உங்கள் உயிர் காப்பாற்றத்தான். ராஜாவின் இதயம் பணிவால் நிரம்பியது. சாருவந்தியின் அழகு மயக்கும், ஆனால் தியாகம் இல்லை. சந்திரவதியின் அறிவு அரண்மனைக்குப் பொக்கிஷம், ஆனால் அதில் சுயநலம் மறைந்திருந்தது. சசிபிரபாவின் அன்பு தூய, பரிசுத்தம், தன்னலம் இல்லாதது. பெரிய அரங்கில் ராஜா அறிவித்தார், என் இதயத்தில் மிக உயர்ந்த இடம் சசிபிரபாவிற்கே. எந்த அகங்காரமும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவள் கொடுத்தது அன்பு மட்டும். சாருவந்தி, சந்திரவதி இருவரும் தலை குனிந்தனர். அழகு, அறிவு உயர்ந்தவை என்றாலும் தன்னலமற்ற அன்பின் முன் அவை மங்கிவிடுகின்றன. சசிபிரபா பிரதான மகாராணியாக ஆனாள்.